என்னோட கம்பெனில நான் ஒரு எக்ஸ்டர்னல் ஹையரிங் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ரோல் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஹெச்ஆர் ஷேர் ரெஸ்யூமை ப்ராப்பரா வந்து ஃபில்டர் பண்ணி, அந்த பர்சன் அந்த கேண்டிடேட் வந்து இந்த பர்டிகுலர் ரோலுக்கு வந்து சூட் ஆகாமல் செக் பண்ணிட்டு, அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து இன்டர்வியூ பண்ணி, என்னோட ஃபீட்பேக்கை வந்து நான் ஹெச்ஆருக்கு அகைன் வந்து பாஸ் பண்ணணும். இதுதான் என்னோட ரோல். ஓகேங்களா? இந்த ரோல நான் எப்படி செலக்ட் ஆனேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்டர்னலா கம்பெனில நிறைய ட்ரைனிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங்ஸ்ல கிளியர் பண்ண பிறகு இந்த ரோல் வந்து எனக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ட்ரைனிங்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்சன் வந்து இன்டர்வியூ பண்ணும்போது அந்த பர்சன் வந்து எப்படி வந்து இன்டர்வியூ பண்ணணும், என்ன மாதிரி ஸ்கில் செட்ல எவாலுவேட் பண்ணணும், எப்படி வந்து நம்மளோட ஃபீட்பேக் வந்து பாஸ் பண்ணணும், எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ரோலை வந்து நம்மள கமெண்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாமே அந்த ட்ரைனிங் வந்து கவர் பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அந்த ட்ரைனிங்ல நான் வந்து என்ன கத்துக்கிட்டேன், என்ன மாதிரி லேர்னிங்ஸ் ட்ரைனிங்ல கிடைச்சிச்சு. ஆஸ் அ ஹையரிங் மேனேஜரா நான் ஒரு இன்டர்வியூ போனேன் அப்படின்னா, ஒரு இத மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஒரு பர்சன் வந்து நான் இன்டர்வியூல கொஸ்டின் பண்ணுவேன், எப்படி வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவேன், அந்த மாதிரி என்ன மாதிரி ஃபீட்பேக்லாம் அவங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டா வந்து பார்க்க போறாங்க. இந்த வீடியோ வந்து நீ ஸ்கிப் பண்ணாம எண்ட் டு எண்ட் வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஹையரிங் வந்து என்னென்ன ப்ராசஸ்லாம் இன்வால்வ் இருக்கு அப்படின்னு கண்டிப்பா தெரியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இன்டர்னலா கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா 2 ஹையரிங் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஹையரிங் ஆக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நாங்க வந்து ஒரு ஹையரிங் எடுப்போம். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பெனி லெவல்ல குளோபலா வந்து ஒரு ஹையரிங் நடக்கும். ஓகேங்களா? இந்த 2 ஆக்டிவிட்டி தான் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா கம்பெனிலையும் ஃபாலோ பண்ணுவாங்க. எந்த வந்து ஹையரிங் ஆக்டிவிட்டி பண்ணலாலுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க ஹெச்ஆர் மேனேஜரோ இல்ல வந்து உங்க கன்சர்ன் பர்சனோ ஒரு மெயில வந்து ஒரு டெக்னாலஜி வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. அந்த டெக்னாலஜி வந்து நீங்க கண்டிப்பா வந்து கோ த்ரூ பண்ணி அந்த டெக்னாலஜில வந்து மெயினா நீங்க வந்து இன்டர்வியூ வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா அந்த டெக்னாலஜி தான் மஸ்ட். என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கோ அக்கௌண்ட்டுக்கோ இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ல என்ன வந்து டெக்னாலஜி நீட் இருக்கோ அதுதான் வந்து அந்த இமெயில அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி குளோபலா எடுக்கும் போதும் சரி, கரண்டா வந்து பைப்லைன்ல ஏதோ ப்ராஜெக்ட் இருக்கு, இல்ல ஃபியூச்சர்ல ஏதோ பைப்லைன் ப்ராஜெக்ட் இருக்கோ அது பேஸ் பண்ணி தான் அந்த மெயில வந்து அவங்க டிசைன் பண்ணி நமக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம மெயில மென்ஷன் பண்ணிக்க வந்து ஸ்கில் செட்டை ப்ராப்பரா வந்து நம்ம ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண போகணும். செகண்ட் டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து 2 கேட்டகரியா பிரிக்கலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ், ஒன்னு வந்து எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ வந்து வேற மாதிரி இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்டர்வியூ வேற மாதிரி இருக்கும். நீங்க ஃப்ரெஷரா இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க அப்படின்னா பேசிக் கான்செப்ட் ரொம்ப கிளியரா இருக்கும். ஓகேங்களா? என்னென்ன பேசிக் கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து HTML, அப்புறம் CSS, அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட், அப்புறம் வந்து ஊப்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து 5 கான்செப்டை வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கணும். லேர்ன் பண்ணிக்கணும் என்ன மீனிங் அப்படின்னா, நீங்க வந்து எண்ட் டு எண்ட் எல்லாம் எதுவுமே நீங்க படிக்க தேவையில்லை. அட்லீஸ்ட் ஒரு ஹை லெவல்ல இந்த கான்செப்ட்லாம் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது, எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே உங்களுக்கு போதும். ஓகேங்களா? அது மட்டும் போதுமான்னு கேட்டீங்கன்னா போதாது. கண்டிப்பா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரியல் டைம்ல இதெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் 1 or 2 கான்செப்ட் வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் ரெடியா இருக்கணும். ஓகேங்களா? இப்பெல்லாம் வந்து இன்டர்வியூ என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஊப்ஸ்ல ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எது வந்து நல்லா தெரியுதோ அதை வந்து ப்ராப்பரா வந்து படிச்சுட்டு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஊப்ஸ்ல ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க உங்களுக்கு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு எது வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கோ, எது நீங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா கிளியரா வந்து சொல்லுவீங்களோ அதை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்க வந்து சொல்லணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்டே நீங்க வந்து நல்லா இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இன்டர்வியூல வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிற சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேங்களா? இதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெஷர் கேட்பாங்க. வேற எந்த டெக்னிக்கல் வந்து ரவுண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு இருக்காது. ஈவன் கோடிங் இன்டர்வியூலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸ்ல இருக்காது. மேபி ஒரு செட் ஆஃப் கம்பெனிஸ் மட்டும் தான் அந்த மாதிரி கோடிங் இன்டர்வியூலாம் இருக்கும். மெயின்லி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷரா நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்கன்னா இந்த டெக்னாலஜி மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கிடைக்குங்க. செகண்ட் என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டா நீங்க வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 கேட்டகரியா வந்து பிரிக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மிட் லெவல், சீனியர் லெவல். ஓகேங்களா? ஸோ மிட் லெவல் என்ன கேட்பாங்க அப்படின்னா, மிட் லெவல் என்ன கேட்பாங்க அப்படின்னா, அந்த கான்செப்ட வந்துட்டு நீங்க வந்து தெரிஞ்சிருந்தா போதும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாவே உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து செலக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா நீங்க சீனியர் லெவல்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸ்ல வரும் கைஸ். ஓகேவா? அது வந்து செகண்ட் அப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மிட் லெவல் கம்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து மிட் லெவல்ல என்னென்ன கேட்பாங்கன்னு பாத்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஒரு மிட் லெவல்ல நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க, ஒரு மிட் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃப்ரண்ட் என்ன, பேக் என்ன, டிபினா என்னன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏன் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் கூட இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து மேண்டேட்டரி கைஸ். கரெக்டா வந்து உங்களுக்கு என்ன எப்படி பண்ணுவோம், ஸ்பிளிட் பண்ணி தான் வந்து இப்போ இன்டர்வியூஸ் எல்லாம் நடக்குது. ஓகேங்களா? ஒவ்வொரு டாபிக்லயும் உங்களுக்கு வந்து நாங்க வந்து ஃபீட்பேக் கொடுப்போம். ஓகே, ஃப்ரண்ட் எண்ட் நாலேஜ் இருக்கா, பேக் எண்ட் இருக்கா, ஏபிஎல் இருக்கா, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாலேஜ்லயும் வந்து நம்ம செக் பண்ணி தான் நம்ம வந்து ஃபீட்பேக் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட் எண்ட்ல ஒரு கோடிங் ரவுண்ட் இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட் பத்தி கேட்பாங்க. ஃப்ரண்ட் எண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஏபிஐ பத்தி கேட்பாங்க. ஏபிஐ பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக். ஓகேங்களா? இதை தவிர வேற என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு மிட் லெவலா இருந்தீங்கன்னா டிசைன் பட்டன் ஏதோ ஒண்ணு கேட்பாங்க. ஓகேங்களா? கண்டிப்பா ஒரு டிசைன் பட்டன் நீங்க தரவோ ரெண்டு படிச்சு வச்சிருக்கணும். செகண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சாலிட் பிரின்சிபல். ஓகேங்களா? சாலிட் பிரின்சிபல் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் கூட கண்டிப்பா இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து ஆத்தன்டிகேட் பண்றது, எப்படி வந்து ஒரு காமனா வந்து எரர் ஹேண்ட்லிங் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது, அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாகிங் எப்படி வந்து காமனா பண்றது, இந்த மாதிரி ஒரு பேசிக் கொஸ்டின் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதை தவிர என்ன கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்சிடி பைப்லைன் கண்டிப்பா உங்களுக்கு மேண்டேட்டரியா இருக்கும்.
அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்சிடி பைப்லைன் தெரிஞ்சிருக்கணும், மைக்ரோ சர்வீஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா டேட்டா பேஸ் கம்ப்ளீட்டா நாலேஜ் இருக்கணும் கைஸ். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மிட் லெவல் கரியருக்குள்ள நீங்க இருந்தீங்க, அந்த மாதிரி கேண்டிடேட்டுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? இதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா இருந்தீங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மிட் லெவல் என்ன கேட்டாங்களோ அதே எக்ஸ்பீரியன்ஸ்ல மோஸ்ட்லி கேட்பாங்க. ஆனா இதுல என்ன ஒரு கேட்ச்னு பாத்தீங்க அப்படின்னா, மிட் லெவல்ல உங்களுக்கு கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். ஆனா நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா போனீங்க அப்படின்னா, அதை வந்து எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க, எந்த சினாரியோல எந்த மாதிரி கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி வந்து ஒரு சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வாட் இஸ் இன்டர்ஃபேஸ்னு கேட்க மாட்டாங்க. இன்டர்ஃபேஸை எப்போ வந்து யூஸ் பண்ணுவ, எதனால யூஸ் பண்ணுவ, ஏன் வந்து இந்த சர்வீஸ் யூஸ் பண்ற, ஏன் வந்து அந்த சர்வீஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி வந்து ஒரு கம்பேரிசனா கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ மெயின்லி வந்து பாத்தீங்கன்னா சினாரியோ பேஸ்ட் தான் கைஸ் இருக்கும். நீங்க வந்து ஒரு டிசைன் பட்டன் அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 டிசைன் பட்டன் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருக்கணும். சாலிட் பிரின்சிபலா நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி நீங்களே வந்து ஓனா கோடிங் பண்ணி நீங்க வந்து கத்து வச்சிருக்கணும். ஓகேங்களா? சாலிட் பிரின்சிபல் இல்லாம நீங்க இன்டர்வியூ போனீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா கண்டிப்பா நீங்க செலக்ட் ஆகிறது சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்பெல்லாம் எல்லா கம்பெனிஸ்லயும் வந்து சாலிட் பிரின்சிபல் சொல்லி ஒரு கேட்டகரி இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபீட்பேக் வந்து ப்ரொவைட் பண்றோம். அப்ப கண்டிப்பா உங்களுக்கு சாலிட் பிரின்சிபல்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், டிசைன் பட்டன் தெரிஞ்சிருக்கணும் கைஸ். அது தவிர என்ன தெரிஞ்சிருக்கணும் பாத்தீங்க அப்படின்னா மிடில் வேர் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும், மைக்ரோ சர்வீஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ மிடில் வேர், மைக்ரோ சர்வீஸ், ஆத்தன்டிகேஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக். இதெல்லாம் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரியா வச்சு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி அந்த கேட்டகரி எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிட்டு வருவோம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இவ்வளவு கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருந்தா தான் அவங்க வந்து ஹையர் பண்றதுக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஃபியூச்சர்ல நீங்க வந்து ஒரு இன்டர்வியூ வந்து போறீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க மைண்ட் செட்ல வச்சுக்கிட்டு இதெல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இன்டர்வியூ போனீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ஹையரிங் வந்து பாசிபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்து அந்த இதுல வந்து கிளியர் பண்றதுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. என்ன சான்ஸ் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா டெக்னிக்கலா எடுத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ் தான். இது இல்லாம நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஊப்ஸ் கான்செப்ட் மட்டும் வச்சு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஊப்ஸ் மட்டும் தான் தெரியும், ஏபி மட்டும் தான் தெரியும் அப்படின்னா மேபி அந்த டைம்ல உங்களுக்கு வந்து அந்த கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்கோரோ இல்லை ஃபீட்பேக்கோ கொஞ்சம் கம்மியாக வர சான்ஸ் இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நான் சொன்ன கான்செப்ட் எல்லாமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களால வந்து இன்டர்வியூ வந்து கிளியர் பண்ண முடியுங்க. அடுத்தது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டோ இல்ல வந்து ஒரு ஃப்ரெஷர் நீங்க வந்து ஒரு மிட் லெவல் கரியர் இருக்கீங்க இல்ல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தா கூட சிஐசிடி பைப்லைன் வந்து ரொம்ப காமனான என்ட்ரி கொஸ்டின் கைஸ். கண்டிப்பா வந்து சிஐசிடி பைப்லைன் எப்படி வந்து ஒரு ஆகும் தெரியணும். உங்களோட கோட வந்து எப்படி வந்து ரெபாஸ்ல வந்து புஷ் பண்ணுவீங்க, உங்க கோட வந்து எப்படி வந்து டெவலப்மெண்ட் என்வரன்மெண்ட் வந்து அடுத்து வந்து ப்ரொடக்ஷன் வந்து மூவ் பண்ணுவீங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஈவன் நீங்க ஒரு டெவலப்பரா இருக்கீங்க, டெவாப் இல்லைன்னா கூட இந்த நாலேஜ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கைஸ். நீங்க சிஐசிடி பைப்லைன் கிரியேட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஆனா வந்து ஒரு சிஐசிடி பைப்லைனா எப்படி வந்து ரன் ஆகுது, எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா எல்லா கம்பெனிஸ்லுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பெல்லாம் ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க. யாருமே வந்து மேனுவல் டெப்ளாய்மெண்ட் பண்றதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி சினாரியோ வந்து சிஐசிடி பைப்லைன் உங்களுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னா அவங்க வந்து உங்களை வந்து ஹையர் பண்ணல கொஞ்சம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி சிஐசிடி பைப்லைன் கான்செப்ட் வந்து ரொம்ப வந்து தரவா வந்து படிச்சு வச்சுக்கணும். ஸோ ஃபைனலா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கிளவுட் டெக்னாலஜி. ஓகேங்களா? ஸோ கிளவுட் டெக்னாலஜில கண்டிப்பா ஏதோ ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா? கிளவுட் டெக்னாலஜி வந்து எல்லா கம்பெனிலுமே அவங்க ஆப்பை வந்து கிளவுட்ல தான் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க கிளவுட் வந்து தெரியல அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் வரது வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட கிளவுட் டெக்னாலஜி உங்களோட கிளவுட் நாலேஜ் வந்து கொஞ்சம் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஈவன் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லைன்னா கூட நீங்க டெக்னிக்கல் ஃபாரத்துல ஒரு டெக்னிக்கல் பிளாக்ல வந்து நீங்க ரீட் பண்ணியோ இல்லை யூடியூப்லயோ நீங்க லேர்ன் பண்ணிட்டு ஒரு ஃப்ரீயா ஒரு ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா லேர்ன் பண்ணி நீங்க கிளவுட் டெக்னாலஜி வந்து ஒரு ரெசியூம் வந்து அப்ளை பண்ணலாம். அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட ரெசியூம் வந்து லிட்டில் பிட் வந்து பூஸ்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ கிளவுட் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட். நீங்க அட்லீஸ்ட் ஒரு பேசிக் சர்வீஸ் எப்படி வந்து டெப்ளாய் பண்றது, எப்படி வந்து கிளவுட்ல ஆத்தென்டிகேட் பண்றது, எப்படி வந்து கிளவுட்ல வந்து மானிட்டர் பண்றது, எப்படி வந்து கிளவுட்ல வந்து லாக் பண்றது, இந்த மாதிரி ஒரு இந்த வீடியோல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஹைரிங் ப்ராசஸ் வந்து எப்படி வந்து நடக்கும் அப்படின்னு கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து எனக்கு சொன்னீங்க அப்படின்னா நான் உங்களோட கொரிஸ் வந்து நான் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்றேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த வீடியோ வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்பதான் வந்து சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸோ இந்த கல்விக்கோ யாராச்சும் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண போறாங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களோட ஹைரிங் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும் நினைக்கிறேங்க. பேசிக் கான்செப்ட் வந்து நீங்க கிளவுட்ல வந்து தெரிஞ்சுங்க கூட உங்களுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்க.